ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கேனான் 80D பற்றினா ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோக்கள் போட்டிருந்தோம். அதோட தொடர்ச்சி தான் இது. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் இமேஜ் குவாலிட்டியோடைய செட்டிங்ஸ் ரிவ்யூ எல்லாத்தையும் போட்டிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் ப்ளேபேக் மோடில் இருக்கக்கூடிய 3 பேஜில் இருக்கக்கூடிய ஓவரால் செட்டிங்ஸ் பற்றின ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம். இந்த தடவை செட்டிங்ஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய 4 பேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸோடைய ரிவ்யூ பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோல்டர். இதில் 100 கேனான் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகியிருக்குது. அதில் 643 ஃபோட்டோஸ் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அங்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்ப எல்லா இமேஜையும் நம்ம தேடிக்கிருக்க முடியாது. அதாவது நம்ம சிஸ்டத்தில் போட்டு காப்பி பண்ணுறப்ப அதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா கிரியேட் ஃபோல்டர் கொடுக்கணும். கிரியேட் ஃபோல்டர் கொடுத்தா இதில் நம்ம என்னென்னா ஏற்கனவே 100ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இப்போ 101 அப்படின்னு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணால் இந்த ஃபோல்டரில் உங்களுக்கு தனியாகவே என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும், என்னென்ன இமேஜஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத காட்டும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது. அடுத்து ஃபைல் நம்பரிங். ஃபைல் நம்பரிங்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு ஃபைல் நம்பர் க்ரியேட் ஆகும். புதுசாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோல்டரில் கண்டினியூஸாக இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா என்ன பார்த்தோம், 643 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுதா இல்லையா? இந்த ஆப்ஷனில் 644லேருந்து கன்டினியூ ஆகணும், புதுசாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியும் அப்படி காட்டணும் அப்படின்னா கண்டினியூஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட்டோ ரீசெட் கொடுத்துக்கலாம், இல்லைனா மேனுவல் ரீசெட் கொடுத்துக்கலாம். மேனுவல் ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் நீங்கள் 1 by 1 நீங்கள் ஃபோட்டோஸ் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது 100 அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு, அல்லது 1-2 அப்படிங்கிற ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து ஆட்டோ ரொட்டேட். ஆட்டோ ரொட்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஆன், அடுத்து ஆன், ஆஃப். இந்த ஆன் பார்த்தீங்கன்னா ஆன்லேயே பார்த்தீங்கன்னா 2 படம் இருக்குது. கேமரா இமேஜ் இருக்கும், பக்கத்தில் சிஸ்டம் இமேஜ் இருக்கும். கேமராவில் பார்க்குற மாதிரி சிஸ்டத்துலேயும் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கேமராவை பற்றி எனக்கு முக்கியமே இல்லை, சிஸ்டத்தில் நல்லா தெரிஞ்சால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிஸ்டத்தை இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் கொடுத்துங்க. எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியல, தேவையில்லை எனக்கு இந்த ஆப்ஷனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆஃப் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபார்மேட் மெமரி கார்டு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் எரேஸ் இமேஜஸ் பார்த்தோம். சரிங்களா? எரேஸ் இமேஜஸ் பார்த்திங்கன்னா ஃபோல்டர் படி எரேஸ் பண்ணிக்கலாம், கார்டே ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸையும் எரேஸ் பண்ணிக்கலாம், 1 by 1 எரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? அதே இதில் ஃபார்மேட் மெமரி கார்டு மொத்தமாக ஃபார்மேட் பண்ணிடலாம். அடுத்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ். இது நம்ம பார்த்திங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ்னால் நம்ம எடுக்கிற ஃபோட்டோவை நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயோ அல்லது வேறு எதாவது டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து ஒய்ஃபை ஃபங்க்ஷன் இருக்குது. ஒய்ஃபை ஃபங்க்ஷனை எதில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? கனெக்ட் டு ஸ்மார்ட் ஃபோன், கனெக்ட் டு இன்னொரு டிவைஸ், கனெக்ட் டு சிஸ்டம், கனெக்ட் டு பிரிண்டர், கனெக்ட் டு இது ஒரு லேப்டாப், அதாவது லேபில் யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர், இது வெப்பு, இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்ட் இமேஜஸ் டு ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இங்கே இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நிக்நேம் பார்த்திங்கன்னா மிஸ்டர் பிளாக்கன் அவர் கொடுத்துருக்காரு. இந்த கேமராவை நமக்கு யார் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு கொடுத்துருந்தேன். அவர் பேர் மிஸ்டர் காலின். பார்க்க நல்லா சிறப்பாக அழகாக இருப்பார். பட் அவர் மிஸ்டர் பிளாக்கன் போட்டிருக்காரு, என்னன்னு தெரியல. அடுத்து கிளியர் செட்டிங்ஸ். இந்த எல்லாமே இந்த செட்டிங்ஸில் எல்லாமே கிளியர் பண்ணணும். அதாவது இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் செட்டிங்ஸில் இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பேஜ். செகண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ஆட்டோ பவர் ஆஃப். ஆட்டோ பவர்னால் இப்போ டிஸ்பிளே இப்படியே வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேமரா தொடவே இல்லை, இப்படியே இருக்க பட்சத்தில் டிஸ்பிளே ஆஃப் ஆகிடும். அப்போ நாங்கள் வச்சுருக்க செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 1 மினிட் கழிச்சு அதுவாக ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 மினிட்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது. டிசேபிள்னால் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணால் தான் அது டிஸ்பிளே தெரியும், இல்லை அப்படின்னா உடனே ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. அடுத்து எல்சிடி பிரைட்னஸ். எல்சிடி பிரைட்னஸ் நீங்கள் 2 அல்லது 3 வச்சுக்கோங்க. அதான் கரெக்டான பிரைட்னஸாக இருக்கும் உங்களுக்கு.
கூட வச்சுட்டிங்க 7 வச்சுட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். சரிங்களா, இந்த டிஸ்பிளேயில் பார்க்க கரெக்டாக இருக்கும். ஆனால் சிஸ்டத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வராது. ஃபஸ்ட் டைம் இந்த பையனை ஃபோட்டோ எடுக்கிறப்ப நான் வந்து டிஸ்பிளேயில் நல்லா தெரிஞ்சுன்னு சிஸ்டத்தில் போட்டு பார்த்தேன். சிஸ்டத்தில் அந்தளவுக்கு ரிசல்ட்டே வரல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்சிடி பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. என்னோடய கேமராவில் நிக்கானில் வந்து ஸ்டுடியோவில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறப்ப நான் ஒரு செட்டிங்ஸ் வச்சுருப்பேன். அதே செட்டிங்ஸ் இதில் வச்சு எடுக்கிறப்ப அந்த ரிசல்ட் வரல. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்குறப்ப எனக்கு இதுதான் டவுட்டாக இருந்துச்சு. அப்போ உள்ளே போய் பார்த்தா பிரைட்னஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இதை கண்ட்ரோல் பண்ணி தான் நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தோம். அடுத்து எல்சிடி ஆஃப் ஆன் பட்டன் இருக்குது. இது வந்து ரிமைன் பண்ணணுமா இல்லை ஷட்டர் பட்டனா அப்படிங்கிறது கேட்குது. ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும், நம்ம எதுவும் தொட வேண்டாம். டேட் டைம் ஜோன், டேட்டு டைம் செட் பண்ணுறது, நம்ம எங்கே இருக்கோம், எந்த சிட்டியில் இருக்கோம் அப்படிங்கிறத செட் பண்ணுறது, இதை சூஸ் பண்ணிக்கலாம். டேட்டு ஃபஸ்ட்டு டேட் தெரிகிற மாதிரி, அடுத்த மந்த்து தெரிகிற மாதிரி, அடுத்த இயர் தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி இருக்குது, செட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் தான் நல்லா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வரும். மற்ற லாங்குவேஜஸ் எதுவுமே இல்லை. தமிழ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழே காணாம். ஓகேவா, பரவாயில்ல, இங்கிலீஷே போதும். வியூ ஃபைண்டர் டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ ஃபைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. எலக்ட்ரானிக் லெவல், கிரிட் லெவல், ஃப்ளிக்கர் டிடெக்ஷன் இருக்குது. எலக்ட்ரானிக் லெவலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி தெரியும். அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஷோ பண்ணணும்னா ஷோ காட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் டிஸ்பிளே, இந்த மாதிரி கிரிட்டு தெரிகிற மாதிரி தெரியணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ளிக்கர் டிடெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே காட்டாமல் இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுதோ அது மட்டும் காட்டும் உங்களுக்கு வியூ ஃபைண்டர் டிஸ்பிளேயில். அடுத்து ஜிபிஎஸ் டிவைஸ் செட்டிங்ஸ். ஜிபிஎஸ் மூலியமாக நீங்கள் டிவைஸ் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை செட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பேஜில் இவ்வளோ தான். தேர்ட் பேஜில் வீடியோ சிஸ்டம். வீடியோ எடுக்கக்கூடிய குவாலிட்டி வந்து என்ன குவாலிட்டியில் எடுக்கணும், எந்த ஃபார்மேட்டில், ஃபார் என்டிஎஸ்சி, ஃபார் பால். ஸோ எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஃபியூச்சர்ஸ் கைடு, அது வந்து எனேபிள் டிசேபிள் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனேபிளே வச்சுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். டச் கண்ட்ரோல் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணுமா, சென்சிட்டிவிட்டியாக இருக்குமா, டிசேபிளாக இருக்குமா? டிசேபிளாக வேணாம். அப்படி டச் கண்ட்ரோல் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறது நல்லது. சென்சிட்டிவிட்டினா உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சென்சிட்டிவ் வச்சுக்கலாம். அடுத்து பேட்டரி பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இதை காட்டும். அடுத்து சென்சார் கிளீனிங் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ கிளீனிங்லாம் கேமராவை ஆன் ஆஃப் பண்ணுறப்ப க்ளீன் ஆகிக்கும். அடுத்து க்ளீன் ஆகுனா இப்போ க்ளீன் கொடுக்குறது. க்ளீன் மேனுவலி அப்படின்னா க்ளீன் மேனுவல் ஆகும். சரிங்களா, பெரும்பாலும் கேனான் 80D பொறுத்தவரையில் கேமரா ஆன் பண்ணுறப்ப அதுவாக க்ளீன் பண்ணிட்டு தான் ஆன் ஆகும். நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த கரெக்டான ஒரு க்ளீனிங் கிடைக்கணும், ஃபுல் க்ளீனிங் கிடைக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செட்டிங்ஸ் மெனுவில் உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா க்ளீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இப்போ தேடி கண்டுபிடிக்க முடியல. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ செகண்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் சொல்லியாச்சு. தேர்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி இன்ஃபோ, சென்சார் க்ளீனிங் வரைக்கும் வந்தாச்சு. சென்சார் க்ளீனிங் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து இன்ஃபோ பட்டன் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ். இந்த இன்ஃபோ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஃபோ பட்டன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிஸ்பிளேயில் தெரியணும். டிஸ்பிளே கேமரா செட்டிங்ஸ், இது அமுக்கிறப்ப கேமரா என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத டிக் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். அடுத்து எலக்ட்ரானிக் லெவல் டிக் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஷூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஸ்பிளே தெரியுது அப்படிங்கிறது கேட்குது. இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஃபோ பட்டன் எல்வி டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ். லைவ் மோடு வச்சு எடுக்கிறப்ப நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவை அப்படிங்கிறத இதில் செட் பண்ணிக்கலாம். லைவ் வியூ இன்ஃபோ ஸ்விட்ச் செட்டிங்ஸ், அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா லைவ் வியூ, அதாவது வீடியோ ஷூட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு, அப்பரேச்சரு, என்ன எக்ஸ்போசரில் எடுக்கிறீங்க, ஒயிட் பேலன்ஸ், ஐஎஸ்ஓ என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டும். சரிங்களா, அது வேணும்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்ன மோடில் எடுக்கிறீங்க, எத்தனை ஃப்ரேம் பெர் செகண்டில் எடுக்கிறீங்க, ஸ்பாட் மீட்டரிங் என்ன இருக்குது, இது எல்லாமே இங்கிட்டு காட்டும். இங்கிட்டு ஒயிட் பேலன்ஸு,
இங்கிட்ட அதே மாதிரி கீழே இருக்க பார்த்தீங்கன்னா டீலைட்டிங், ஆக்டிவ் டீலைட்டிங் இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் காட்டும். அதேமாதிரி கேமரா நேராக இருக்கா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனும் காட்டும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிளாங்காக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லைவ் போர்ட் ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹிஸ்டோகிராம் டிஸ்பிளே. ஹிஸ்டோகிராம் டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் RGB 2 இருக்குது, எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜாக ஸ்மாலானு கேட்குது, லார்ஜே வச்சுக்கலாம். அடுத்து ரீசெட். இந்த இன்ஃபோ பட்டனில் LV மோடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய தேர்ட் பேஜ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஃபோர்த் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன்ஸ் லாக். மல்டி ஃபங்க்ஷன்ஸ் லாக் கொடுத்தீங்க அப்படின்னா மெயின் டயல், குவிக் கண்ட்ரோல் டயல், மல்டி கண்ட்ரோலர், டச் கண்ட்ரோல் இது எல்லாமே இருக்குது. ஸோ என்னையை பொறுத்தவரை இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் எதுவும் தொட வேண்டாம், நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின் டயல்னால் இந்த அப்ரேச்சர் டயல், அடுத்து குவிக் கண்ட்ரோல் டயல்னால் இந்த டயல், அடுத்து மல்டி கண்ட்ரோல்னால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் ரைட் பட்டன், அடுத்து டச் கண்ட்ரோல்னால் ஸ்க்ரீனில் டச் பண்ணுறது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஷூட்டிங்ஸ் மோட். கஸ்டம் ஷூட்டிங்ஸ் மோடில் ரெஜிஸ்டர் செட்டிங்ஸ் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா கஸ்டம் ஷூட்டிங்ஸ் மோட் C1 இருக்குது, அடுத்து C2 இருக்குது. என்னை பொறுத்தளவு இதை நோட்ட வேண்டாம், விட்டுங்க. ஸோ கிளியர் ஆல் கேமரா செட்டிங்ஸ். இப்போ இது வரைக்கும் நான் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதை கிளியர் கொடுத்துக்கலாம். காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தேன். நிக்கானுக்கு, கேனானுக்கு அதே மாதிரி தான். டிஸ்பிளே காப்பிரைட் இன்ஃபோ. இந்த கேமராவுக்கு சொந்தக்காரர் காலின், அவரோட பேர் போட்டு அவர் வச்சுருக்கிறாரு. அடுத்து என்டர் ஆத்தர் நேம். ஆத்தர் நேம் வேணும்னா என்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்து என்டர் காப்பிரைட் டீட்டெயில்ஸ். அதே தான், காப்பிரைட் டீட்டெயில்ஸ் பற்றி என்டர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்து டெலிட் காப்பிரைட் இன்ஃபர்மேஷன். இப்போ அவர் பேரை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டெலிட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். சர்டிஃபிகேஷன் லோகோ டிஸ்பிளே. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து எந்த அளவுக்கு நமக்கு எந்த கம்பெனிலாம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஃபிர்ம்வேர் அப்டேட். ஃபிர்ம்வேர் அப்டேட் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கேமராக்கு தனியாக, லென்ஸ் வெர்ஷன் தனியாக இருக்குது. நான் இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நிக்கானுக்கு போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கேமராக்கு உரிய லாஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 0.3 அப்படின்ட்டுருக்கு. லென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 2.0.0 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு லென்ஸுக்கு நீங்கள் ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணணுமா, கேமராக்கு ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க. கேமராக்கு ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், லென்ஸுக்கு ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணணும்னா லென்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ, அதாவது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரிவ்யூ வந்து ஏற்கனவே நான் வந்து நிக்கானுக்கு போட்டிருக்கேன். சேம் மெத்தட் தான் கேனானுக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் கூடிய 4 பேஜையும் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஓவராலாக பார்த்துருக்கோம். இதில் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குரிய ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ஃபோட்டோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு பேஜில் அவ்வளோதான். செகண்ட் பேஜில் எனக்கு பிடிச்சது வந்து பிரைட்னஸ் வைக்கிறது, அப்புறம் வியூ ஃபைண்டர் கிரிட் டிஸ்பிளே இதை வச்சுக்கிறது. தேர்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா டச் கண்ட்ரோலு, சென்சார் கிளீனிங் இது ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. வீடியோ வந்து என்ன ஸ்டைலில் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஃபோர்த்து பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன்ஸ் லாக்ஸ், இந்த ஆப்ஷன் எனக்கு வந்து பிடிச்சிருக்குது. நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக வேணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. வேறு அடுத்து வந்து மெயினான முக்கியமான விஷயம் வந்து காப்பிரைட் இன்ஃபர்மேஷன். நம்ம கேமரா நம்மளோட தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை லாக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேமரா மிஸ் ஆனாலுமே நீங்கள் உள்ள செட்டிங்ஸில் போய் பார்த்து இது என்னோடதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் ஒரே ஃபங்க்ஷனில் கேனான் 80D வந்து ஒரு 3 பேர் வச்சு எடுக்கிறீங்க, மாற்றி எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப என் கேமரா எது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வேறு ஏதாவது அடையாளம் வச்சுக்கலாம். பாடிக்குன்னு தனியாக க்ரிப்லாம் இருக்குது, பாடி கவர்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கேனான் 80Dயில் செட்டிங்ஸ் மெனுவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து ஓவராலாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் இந்த கேப்சர் மோடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த ரெண்டு மெனுவிலையும் இருக்கக்கூடிய ஒரே வீடியோலேயே பார்த்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக
ஒன்றும் செட்டிங்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ஸோ டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.